தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம். சுவாமி நாமா இல்லையென்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள். அதாவது நாமேதான் சுவாமி என்கிறார். நான் தான் சுவாமி என்று ஹிரண்யகசிபு சொன்னபோது தன்னை தவிர வேறு சுவாமியே கிடையாது என்ற அகங்காரத்தில் சொன்னான். பகவத்பாதார்களோ சுவாமியை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதால் நாமும் சுவாமிதான் என்கிறார். ஜீவன் தனக்கு உள்ள அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட்டால் இவனே பிரம்மத்தில் கரைந்து பிரம்மமாகி விடுகிறான் என்கிறார். இப்போது நாம் உத்தரணி ஜலத்தைப் போல் கொஞ்சம் சக்தியுடன் இருக்கிறோம். சுவாமி அகண்ட சக்தியுடன் சமுத்திரமாக இருக்கிறார். அந்த சமுத்திரத்திலிருந்து தான் இந்த உத்தரணி ஜலம் வந்தது. இந்த உத்தரணி ஜலம் தான் தனி என்கிற அகங்காரத்தை கரைத்து சமுத்திரத்தில் கலந்து சமுத்திரமே ஆகிவிட வேண்டும். நாம் சுவாமியாக இல்லாவிட்டால் சுவாமியை தவிர வேறான ஒன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறெனில் பரமாத்மாவுக்கு வேறான வஸ்துக்களும் உண்டு என்றாகிவிடும். அதாவது பல வஸ்துக்களில் பரமாத்மாவும் ஒன்று என்றாகிவிடும். அவருடைய சம்பந்தமில்லாமல் அந்த பல வஸ்துக்கள் உண்டாகி இருக்கின்றன என்றாகும். இப்படி இருப்பின் அவர் பரமாத்மா சுவாமி என்பதே பொருந்தாதே. எல்லாமாக ஆன ஒரே சக்தியாக இருக்கிற மட்டும்தானே அவர் சுவாமி. எல்லாம் அவர் எண்ணும் போது நாம் மட்டும் வேறாக இருக்க முடியுமா? எனவே சுவாமியே நாம் என்று வெளிப்பார்வைக்கு அகங்காரமாக பேசுகிற அத்வைதிகள் சுவாமியின் மகிமையை குறைக்கவில்லை. மாறாக ஜீவன் சுவாமி அல்ல, இவன் அல்பன், அவர் மகா பெரிய வஸ்து, இவன் வேறு அவர் வேறு என்று அடக்கமாக சொல்கிறவர்கள்தான் தாங்கள் அறியாமலே அவரை பல சாமான்களில் ஒன்றாக்கி அவருடைய மகிமையை குறைத்து விடுகிறார்கள். அவரே சகலமும் என்றால் நாமும் அவராகத்தான் இருந்தாக வேண்டும்.